பிரைஸ் மூமெண்டம் ரீப்ரசென்ட் பண்ணுதுன்னு இந்த இடத்துல எப்படி பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டுடைய புரிதல் தான் வேணும். மார்க்கெட் ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகுது. எகைன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வரைக்கும் வந்துட்டு மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வந்துட்டு மேலே போய் க்ளோஸ் ஆகுது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது. எகைன் இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல தான் ஓப்பன் ஆகுது மார்க்கெட், அதாவது இந்த இடம் தான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆகி லோ வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு எகைன் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகுது. எகைன் மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கீழே வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு என்ன ஆகுது, மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகுது. அதாவது மேலே வரைக்கும் வந்துட்டு, அதாவது இவ்வளோ தூரம் வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த இடம் தான் அப்படியே நான் போட்டிருக்கேன். அதாவது நல்லா பாருங்க, மார்க்கெட் ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது. எகைன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி என்ன ஆகுது, க்ளோஸ் ஆகுது. எகைன் மார்க்கெட் ஓப்பன் ஆகி கீழே வந்துட்டு மேலே போயிட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்டே இதுதான். அந்த விஷயத்தை தான் நான் இங்கே எக்ஸ்பேண்டல் பண்ணி போறேன். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆகுது. ஃபுல்லாவே ஒரு புல்லிஷ் மூமெண்டம் நடக்குது. ஸோ மார்க்கெட்டு இந்த இடத்துல ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா, இந்த இடத்துல ஓப்பன் ஆகி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மார்க்கெட் மேலே போகுது. ஆனா மேலே போக முடியாம கீழே வந்து இந்த லோவை எடுக்குது. அப்ப இந்த இடத்துல யார் அதிகமா வருவா அப்படின்னா செல்லர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டோட புல் கேண்டல் லோவை எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்ப அதே விஷயம் தான் இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் கேண்டலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் மேல கீழே க்ளோஸ். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா திருப்பி ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேல போகுது. மேல போய் ஈக்குவலா ஹை வச்சுட்டு மார்க்கெட் உடனே சடனா இந்த லோ உடைக்குது. இந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடக்குது. அப்போ நீங்க பை கேண்டல் கண்டினியூவா ஒரு பை கேண்டல் மூவ்மெண்ட் நம்ம டாமினேட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த கேண்டலோட ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல பிரேக் ஆகுது. இந்த பிரேக் அவுட்டை வச்சுதான் மார்க்கெட்டோட மூமெண்டம் எந்த டைரக்ஷனை நோக்கி போகுது அப்படிங்கிறது தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பரான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சருக்குள்ள ட்ராவல் பண்ணா இப்படிதான் ட்ராவல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ நான் இந்த இடத்துல கேண்டில் போட்டிருக்கேன். ஸோ ஒரு ப்ராப்பரான மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், இப்போ ஒரு மார்க்கெட்டு அப் ட்ரெண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கு. ரைட்டா, இந்த ஸ்விங்ல ஒரு மார்க்கெட் இருக்காத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகுது, ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகுது. இங்க வெறும் செல் கேண்டில்ஸாவே கிரியேட் ஆகுது. செல் கேண்டிலாவே இருக்கும்போது ஒரு செல்லிங் ப்ரெஷரோட கேண்டில் வருது அப்படின்னா சடனா ஒரு பை கேண்டில் ப்ரெஷர் ஏறும்போது இந்த இடத்துல செல்லர்ஸ் டாமினேட் ஆகுறாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆகுது. உடனே ட்ரேட் எடுக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு இப்ப சொல்லி தந்தது என்ன அப்படின்னா ஒரு பை கேண்டில் மட்டும்தான். அப்போ ஒரு பை கேண்டில் அப்படிங்கும் போது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா